அடுத்ததாக வாழ்த்துறை வழங்க வருகிறவர் எல்லாருக்கும் கவிஞராக தெரியும். எனக்கு என்னைய அவங்க பார்க்குற ஒரு இடமே என்னென்னா, ஈன்ற பொழுதின் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய். அந்த இடத்துல தான் அவங்க என்னை இன்னைக்கு வரையும் பார்த்துட்டு இருக்காங்க. ஒரு அம்மா ஸ்தானத்தில் தான் அம்மா மகனுக்கான உறவில் தான் என்னுடைய ப்ரொஃபஸர் அவங்க. எனக்கு அவங்க பாடம் எடுக்கலை. ஆனால் கல்லூரிக்கு ஒவ்வொரு வாட்டியும் போகும்போதும் ஒரு புத்தகத்தை கொடுத்து இதை படி, நிறைய நூல் விமர்சனங்கள் எழுதுகிறாங்க, நூல் பற்றிய அறிமுகங்கள் மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க. பாடத்தை மட்டும் இல்லை, நூல்களையும் தினந்தோறும் வாசித்தால் தான் உங்களுடைய வாழ்க்கை செழுமை பெறும். அது என்ன வார்த்தை? அது செழுமை. கரெக்டாக திருத்திடுவாங்க. இப்போ தப்பு பண்ணிடலடா திருத்திடுவாங்க, நாளைக்கு போனால் திருத்திடுவாங்க. இப்படி அடுத்த தலைமுறை மாணவர்களை சரியான வழியில் வழிகாட்டி கொண்டிருக்கும் கவிஞர் உமாசக்தி அவர்களை வாழ்த்துறை வழங்க அழைக்கிறேன். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். மேடையில் அமர்ந்திருக்கும் கவிஞர்களுக்கு அன்பான வணக்கம். ஏன்னா ரொம்ப நாள் கழிச்சு ஒரு 5 பெண்கள் மேடையில் இருக்கிறது பார்க்கவே முடியாத ஒரு விஷயம். அதுவும் இலக்கியத்தில் பெண்கள். ஸோ நம்மளை எப்படி அடையாளப்படுத்துகிறாங்க, குத்து விளக்கு, குடும்பத்தை சார்ந்து பிள்ளைகளோட இப்படியே ஒரு ரோல் நமக்கு இருந்துகிட்டே இருக்குது. அது ரொம்ப சிறப்பான ரோல். அது ரொம்ப மகிழ்ச்சியாக தான் நாங்கள் செஞ்சிட்ருக்கோம். பட் அதை தவிர்த்து ஒரு இலக்கிய அடையாளம் அப்படிங்கிறது, அதுவும் மேடையில் ஒரு சேர இவ்வளோ 5 பெண்கள் உட்கார்றதுங்கிறது எனக்கு தெரிஞ்சு இதுதான் முதல் முறை. ஸோ நன்றி கிருபா ஏஞ்சலின் அவர்களுக்கு என்னுடைய நன்றி அண்ட் பாராட்டுக்கள். அப்புறம் இந்த கவிதை இன்னைக்கு ரொம்ப இனிமையான ஒரு நாளாக இருக்குது. எப்படின்னா, காலையில் ஆரம்பிச்சதுலேருந்து நமக்கு வரவேற்பு கொடுத்த நண்பர்கள். ஸோ இவங்க விக்ரம் அவர்களுடைய அந்த வாழ்த்து, அவர் கால் பண்ணது, அவரோட ஹாஸ்பிட்டாலிட்டி, இந்த அரங்கு எல்லா விதத்துலேயும் ஒரு பாசிட்டிவிட்டி, ரொம்ப அழகான ஒரு விஷயம். இவங்க கூட மேம் கீதா மேம் கூட இன்னைக்கு சொன்னாங்க, ஒரு பாசிட்டிவிட்டி வைப்ஸ் இங்கே ஃபீல் பண்ணுறோம் அப்படிங்கிறது. அதுக்கு காரணம் நம்மளை எல்லாரையும் ஒன்றிணைக்கிறது இந்த கவிதை இலக்கியம் அப்படிங்கிற ஒரு புள்ளி. அந்த ஒரு புள்ளியை வச்சு தான் நம்ம இத்தனை பேர் இங்கே கூடியிருக்கோம். அதற்கு எனக்கு அது ரொம்ப பெருமகிழ்வை தருது. எனக்கு கிருபா ஏஞ்சலினோட கவிதைகள் படிக்கிறப்போ நானே முதல் கவிதை எனக்கு ரிலீஸ் ஆகிறப்போ எப்படி ஒரு மனநிலை இருந்தது அப்படிங்கிறது எனக்கு புரிஞ்சிக்க முடியுது. நமக்கு ஒரு நிச்சயமே அது ரொம்ப முக்கியமான ஒரு நிகழ்வு. நம்ம எப்படி அங்கீகாரம் எப்படி இருக்கும், எத்தனை பேர் இதை வாசிச்சிருப்பாங்க அப்படிங்கிற நிறைய கேள்விகள் நமக்கு இருக்கும். அந்த கேள்விகளுக்கெல்லாம் விடை கொடுக்குற மாதிரி மனிஷி அவர்களும் நம்முடைய தோழிகள் அவர்களும் கவிதை பற்றின ஒரு நல்ல விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டாங்க. எனக்கு வாழ்க்கையோட நிறைய மொமெண்ட்ஸை அவங்க கவிதையில் ரொம்ப அழகாக கேப்சர் பண்ணியிருக்காங்க. ஒரு ஃபோட்டோகிராஃபியில் கொண்டு ஒரு பிக்சரை வைக்கிற மாதிரி ஒரு ரொம்ப சிறந்த தருணங்கள். அவங்க சொன்னாங்க இல்லையா, எல்லாருமே நாஸ்டால்ஜியா. கடைசியாக பேச வரவங்களுக்கு ஒரு சின்ன பிரச்சனை உண்டு, எல்லாருமே பேசி தீர்த்து முடிச்சிருப்பாங்க. நமக்கு அதே பாயிண்ட்ஸ் இருக்கிறப்போ ரீட்ரேட்டிங் ஆர் டெல்லிங் த கிளீஷேஸ் மாதிரி ஆகிடும். பட் அதையும் மீறி அவங்க கவிதையில் பேசுறதுக்கான விஷயம் இருக்குது அப்படிங்கிறது தான் ஒரு சிறப்பான விஷயம். எனக்கு இன்னொரு சொன்ன மாதிரி, நம்ம ஸ்டூடெண்ட் அருண் கோகுல் கௌஷல் கேந்திரா, எங்களோட டிபார்ட்மெண்ட் பேர் கௌஷல் கேந்திரா. நாங்கள் பிவாக் டிஜிட்டல் ஜேர்னலிசம் அண்ட் 3D அனிமேஷன் கோர்சஸ் இருக்குல்ல எல்லா காலேஜில். நான் ஜாயின் பண்ணுறதுக்கு முந்தின பேட்ச் தான் அருண் கோகுல் பாஸ்ட் அவுட் ஆகி போன ஸ்டூடெண்ட். ஒரு ஸ்டூடெண்ட் காலேஜ்லேருந்து போனதுக்கப்புறமும் திரும்ப வர்றது அப்படிங்கிறது ரொம்ப ஒரு நல்ல மாணவர் அதை நிச்சயம் செய்வாங்க. திருப்பியும் நம்ம டிபார்ட்மெண்ட்க்கு வர்றது, ப்ரொஃபஸர்ஸோடலாம் ஒரு நல்ல இணக்கமான ஒரு நட்புறவில் இருக்கிறது எல்லாமே அருண் கோகுல் செய்வார். அதுக்கு காரணம் அவருடைய அந்த தமிழ் ஆர்வமும், அதோட கவியோடையில் அவர் விக்ரம் அவர்கள் தான் அவருக்கு மென்டார் அப்படின்னு எனக்கு இன்றைக்கி தான் தெரியும். ஸோ அது ரெண்டுமே சிறப்பு. ரொம்ப அழகாக நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கினார். அண்ட் பாரதியார் பாடல்கள் ரொம்ப ரொம்ப அருமை, அப்படியே உருக்கமாக இருந்தது கேட்குறப்போ. நிச்சயம் எல்லாருக்குமே அந்த கண்கள்லேருந்து ஒரு துளி கண்ணீராது இன்றைக்கி கசந்தூரிக்க வச்சிங்க. ரொம்ப நன்றி. அண்ட் ஸோ எனக்கு பிடிச்ச ஒரு 3 கவிதைகளை உங்களோட பகிர்ந்துக்கிறதுல சந்தோஷப்படுறேன். எனக்கு இன்னும் இந்த கவிதைகள் ஏன் நெருக்கமாக இருக்குன்னா, நான் என்னுடைய ஒரு தொகுதியோட பேர் நாம் ஏன் அந்த தேநீரை பருகவில்லை அப்படிங்கிறது. இன்னொரு தொகுப்பு கடைசி தேநீர். ஸோ நான் தேநீர் அப்படிங்கிறப்ப இவங்க காஃபி. ஸோ காஃபி கவிதைகளை ரொம்ப அழகாக அவங்க எழுதியிருக்காங்க. உணவு சார்ந்து கதைகள் இருக்குது, கட்டுரைகள் இருக்குது. ஆனால் அதை கவிதையில் பதிவு செய்கிறது ஐ திங்க் திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் டைம் அண்ட் ஷீஸ் டன் ஸோ பியூட்டிஃபுல்லி. ரொம்ப ரொம்ப அழகாக அந்த சொற்சேர்க்கை, அந்த காஃபி அப்படிங்கிறப்போ நமக்கு அந்த காஃபியோட மனம் அந்த கவிதையில் தெரியுது. ஸோ அந்த அளவில் எனக்கு ரொம்ப பிடிச்ச கவிதை இது. கொஞ்சம் காஃபி நிறைய கவிதை, இதுதான் கவிதையோட தலைப்பு. கைக்கு கை குணம் மாறுமா காஃபி, அம்மாவும் அத்தையும் வேறு வேறு டிகிரியில் காஃபி, சொட்டு சொட்டாய் இறங்கிய தித்திப்பும் கசப்புமாய் ஒரு ஃபில்டர் காஃபி,
கண்ணையர்ந்து பின்னெழும்பிய காலையில் கணவன் கை காஃபி, முதல் முதல் முத்தப்பார்வையில் சூடாய் பரிமாறி ஆறிப்போய் பருகிய கேஃபச்சினோ காஃபி, மழை பொழுது மாலையில் கவிதை சாரலோடு ஒரு இன்ஸ்டன்ட் காஃபி, பிரிவு பொழுதுகளில் பேசாமலேயே கொட்டி தீர்த்த உணர்வுகளில் ஏடு படிந்த காஃபி, இல்லாதவரும் உடல் இளைப்போரும் விரும்பியோ விரும்பாமலோ குடிக்கும் கடும் காஃபி, எது எப்படியாயினும் பல குணத்தில் பல நிறத்தில் வாழ்வியல் தத்துவம் சொல்லும் அடுத்த நொடி ஆச்சரியங்கள் அவிழ்க்கும் கரையாத சர்க்கரை காட்டும் காஃபி புராணம் காஃபி கோப்பை, காலியான காஃபி கோப்பை. ஸோ காலி காஃபி கோப்பை எவ்வளோ அழகான ஒரு தத்துவம், இது ஒரு ஜென் தத்துவம் மாதிரியான ஒரு கவிதை. இந்த கவிதையை மேலோட்டமாக பார்க்குறப்போ பல உணர்வுகளை நமக்கு கொடுத்தாலும் இறுதியில் அது சொல்லக்கூடிய அந்த காலியான காஃபி கோப்பை. ஸோ அந்த எம்டினஸ் இன் லைஃப் நமக்கு எப்போ வரும், ஒரு நிறைவு வரப்போ ஒரு எம்டினஸ் நமக்கு கிடைக்கும். ஸோ கவிதைக்கு இருக்கக்கூடிய அந்த தருணங்கள் நிறைய விஷயங்களை அடுக்கி சேர்த்துக்கிட்டே போய் அந்த வாழ்வியலோட ஒரு முக்கியமான கூரை வந்து அவங்க டச் பண்ணிட்டாங்க. இதுதான் இந்த கவிதையோட ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா நான் பார்க்குறேன். ஏன்னா அவங்க வந்து படிமங்கள் இருக்குது, இந்த ரீடிங் பிட்வீன் த லைன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க கவிதை சொல்கிறது ஒன்று, நம்ம புரிஞ்சுக்கக்கூடிய விஷயங்கள் ஒரு ரீடருக்கு அவங்க கொடுத்துருக்காங்க, நிறைய ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. அது ரொம்ப பிடிச்சிருந்தது எனக்கு. அதுக்கப்புறம் இன்னொரு கவிதை எனக்கு ரொம்ப பிடித்த விஷயங்கள்லாம் இவங்களோட கவிதை நெடுக வந்துட்டுருக்கு. ஏன்னா கவிஞர்களுக்கு எல்லாமே மழை பிடிக்கும், காஃபி பிடிக்கும், தேநீர் பிடிக்கும், ரயில் பிடிக்கும், நினைவுகளில் நீந்தி செல்வது, அதான் நாஸ்டாலஜிக்காக பின்னாடி போய் பார்க்கறது, டைம் ட்ராவல் பண்ணுறது, அப்புறம் ஒரு குழந்தைகளோட சிரிப்பை, அதாவது லைஃபோட நுவான்சஸ், நிறைய லைஃபோட அழகான விஷயங்கள், எஸ்தட்டிக்ஸை வந்து விரும்புறது, இதெல்லாமே வந்து அவங்க பதிவு செஞ்சுருக்காங்க. அவங்களோட ஒவ்வொரு கவிதையும் வந்து ஒரு 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 ருசியை, ஒரு அனுபவத்தை, ஒரு அழகியலை வந்து அப்படியே தொட்டிட்டு போகுது. ஸோ மழையை பற்றி அவங்க சொல்கிறப்போ, ஆகாயத்திலிருந்து விழுந்தாலும் ஆசையாய் விழும் மழை துளி, மேகமோ மனமோ புழுக்கம் போக்கவே தண்ணீர் துளி, சேரவே முடியாத போதும் வானம் மண்ணுக்கு அனுப்பும் காதல் மணித்துளி, குடித்த மிச்சம் தேக்கி வைத்த மரங்கள் தலையாட்டும் சாரலாய் நனைவது ஆனந்த பெருவெளி. ஸோ இவங்களுடைய சொற்கள் வந்து ரொம்ப அழகாக இருக்குது. எதுகை மோனைன்னு சொல்ல சில கவிதைகளில் எதுகை மோனை இருக்குது, சில கவிதைகளில் வந்து கடைசி வார்த்தைகளில் வந்து அவங்க வந்து ஒரு ரொம்ப அழகான ஒரு காயினேஜ் ஆஃப் வேர்ட்ஸ் வச்சுருக்காங்க. மழை துளி, தண்ணீர் துளி, பெருவெளி, இந்த வார்த்தைகள் அவங்க மேம் சொன்ன மாதிரி அதெல்லாமே கோர்த்தாலே இந்த கவிதைகளோட தலைப்புகளையும் சில வார்த்தைகளையும் கோர்த்தாவே இன்னொரு கவிதை தொகுப்பு நம்ம எழுதிடலாம். அந்த மாதிரியான ஒரு அழகான சொற்கள் அவங்க சொல்லியிருக்காங்க. எனக்கு சொற்கள் அப்படின்னு ராக் ஃபெராவர்னு ஒரு ஃப்ரெஞ்ச் போயட், அவரோட கவிதைகளில் வந்து இப்படி அது மொழியாக்கம் ஸ்ரீராம் அவங்க பண்ணியிருக்காங்க. அந்த கவிதைகளில் இருக்கக்கூடிய அந்த வாசனை, அந்த அழகான தத்துவம், எளிமையான விஷயங்கள்லேருந்து பெரிய தத்துவத்துக்கு கூட்டிகிட்டு போகக்கூடிய அந்த பண்பு வந்து இந்த கவிதைகளில் நிறைய நான் பார்க்குறேன். ஸோ இன்னொரு கவிதை, நிறைய கவிதைகள் சொல்லிகிட்டே போகலாம். எல்லா கவிதையும் வந்து மனம் கவர்ந்த கவிதை தான். எனக்கு வந்து எப்போதுமே என்னுடைய டேபிள், என்னோட வீட்லேயும் சரி, என்னோட காலேஜில் என்னோட கேபினில் இருக்கக்கூடிய டேபிள்லையும் சரி நிறைய புத்தர் சிலைகளை வச்சுருப்பேன். என்னோட பசங்க கூட கேட்பாங்க, என்ன இவ்வளோ அப்சஷன், ஏன் இவ்வளோ புத்தர்கள்? சொன்னேன், புத்தரோட ஒரு புன்னகை, அவருடைய அந்த உருவம், அந்த குமின் சிரிப்பு, இதையே எல்லாருக்குமே அட்ராக்ட் ஆக தானே செய்யும் அப்படின்னு சொல்கிறப்போ, அப்போ பேசாமல் ஒரு புத்தர் கொலு வச்சு எல்லா படியிலையும் புத்தரை வச்சுக்கோ அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, கண்டிப்பாக பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ இப்படி ஒரு புத்தர் கவிதையை நான் இதில் படித்தேன். இதில் வந்து கவிதையோட தலைப்பு வந்து யார் துறவி? புத்தர் ஓவியம் பார்த்தாலே துறவரம் பேரமைதியும் கண்முன்னே, வாழும் இடம் விட்டு புலம் பெயராமலேயே ஆசைகள் துறந்து இன்பங்கள் வெறுத்து எப்போதும் விட்டு கொடுத்து இமை மூடி இன்சொல் பொறுத்து எத்தனையோ யசோதைகள் புத்தனுக்கு பின்னால் மௌனித்திருந்த யாரங்கு உண்மையில் திறவி. ஸோ புத்தர் யசோதரையின் பார்வையில் வந்து புத்தரை பார்க்கறது அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு பெண்ணியம் சார்ந்த ஒரு விஷயம். புத்தர்கள் வந்து இன்னைக்கு புத்தர்களாக இருக்க காரணம் வந்து அவங்களுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு பெண்ணின் துயரம், பெண்ணின் பிரிவு. ஸோ அதை இவங்க பதிவு செய்கிறது வந்து அழகாக ரொம்ப ரொம்ப அருமையான ஒரு கவிதையில் பதிவு செஞ்சுருக்காங்க. ஸோ நிச்சயம் பாராட்டுக்கள், நிறையவே நீங்கள் எழுதணும். இன்னும் வந்து சில சமயம் வந்து கவிதைகளுடைய அந்த சொற்களை தடுமாறி நம்ம அந்த கான்டென்ட்டை விட்டுருவோம், அவங்க என்ன சொல்ல வராங்கன்னு தெரியாது. ஆனால் இந்த கவிதையில் வந்து இருக்கக்கூடிய எளிமையும் பேரமைதியும் வந்து இந்த கவிஞர் புலவே அவங்க வந்து அவங்க இன்னைக்கு தான் முதல் முறை சந்திக்கிறேன், அவங்க கிட்ட இருக்கக்கூடிய அந்த மென்மையும் ஒரு புன்சிரிப்பும் வந்து அவங்க தான் இந்த கவிதையை படிச்சிருக்காங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு பியூட்டிஃபுல் இது.
அது மாதிரி எனக்கு மீனின் கதை அப்படின்னு ஒரு கவிதை பிடிச்சிருக்கு. அண்டர்லைன் பண்ணிகிட்டே இருந்தேன் நான் பென்சிலில் ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து ஒரு 4 பேஜ். அப்புறம் மனுஷி வந்து அவங்களுமே புக் இருந்தால் இன்னும் நல்லா இருந்திருக்கும். எப்போதுமே கவிதை படிக்கிறது வந்து க்ளோஸ் டு ஹார்ட். மற்ற புக்ஸ் படிக்கிறது வந்து இருக்கும், பட் கவிதைகள் வந்து எப்போதுமே மனதிற்கு மிக நெருக்கமானவை. இப்போ புத்தகமாக பார்க்கும்போது இன்னும் நிறைவாக சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா அந்த லே அவுட் ரொம்ப அழகாக இருக்குது. ஒரு 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 சுதந்திரத்தோட ஒரு குறியீடாக நான் இதை பார்க்குறேன். ஒரு பெண் வந்து இயற்கைக்குள்ளே தன்னை திளைத்து அப்படியே ஆனந்தமாக பரவசமாக எல்லாத்தையும் விட்டு விடுதலையாகி அப்படி ஒரு பேரின்ப நிலைக்குள்ளே போகிறது அப்படிங்கிறது வந்து நிச்சயம் கவிதை மூலம் சாத்தியமாகும் நான் நினைக்கிறேன். ஏன்னா வாசிப்பு அதை சார்ந்து நம்ம இருக்கிறப்போ நமக்குள்ள கிடைக்கக்கூடிய அந்த எக்ஸ்டசி பரவசம் தன்னுள் திளைத்து தனக்குள் உள்ள போய் பார்க்குறப்பதான் கவிதை கிடைக்கும். கவிதை வந்து ஜஸ்ட் லைக் தட் நம்ம எழுதிட முடியாது. அதுக்கு ஒரு அனுபவமும் அதுக்கான சில என்ன சொல்றது மன அகத்தேடலும் இருந்தால் தான் எழுத முடியும். எல்லாருக்குமே நிச்சயம் எழுதிட வார்த்தைகள் இருக்கு. ஆனால் அதை கோர்த்து கவிதையாக்க ஏன் சிலரால முடியுதுன்னா அவங்க தனக்குள்ள சின்னதாக ஒரு டிராவல் பண்ணியிருக்காங்க. அவங்க தனக்கான ஒரு தேடலை வந்து விரிவுபடுத்தியிருக்காங்க. நிறைய விஷயங்களை ஆழ்ந்து புரிந்துணர்வோடு பார்த்துருக்காங்க. ஸோ அவ்வகையில் இந்த கவிஞர் வந்து ரொம்ப முக்கியமானவங்க. அவங்க நிறைய கவிதைகள் எழுத என்னுடைய மனமார்ந்த பாராட்டுக்கள். வாய்ப்புக்கு நன்றி, எல்லாருக்குமே நன்றி. தேங்க்யூ ஸோ மச். ஒரு ப்ரொஃபஸர் கிளாஸ் எடுத்தால் ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும்ல, இந்த பேச்சில் எனக்கு அதுதான் தெரிஞ்சுது. எனக்கு வந்து மேம் எங்கேயாச்சும் பேசுகிறாங்க அப்படின்னா போய் கேட்டுடலான் இருக்கேன். ஏன்னா அவங்களோட லெக்சர்ஸ்லாம் நான் மிஸ் பண்ணிட்டேன். ஒரு கவிதையில் ஒரு புத்தகத்தில் இதெல்லாம் இருக்குது, இதெல்லாம் நீங்கள் போய் படிக்கலாம் அப்படின்றத ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்ல முடியும் அப்படின்றது ப்ரொஃபஸர்ஸ்க்கே உரிய ஒரு மொழி தான். அந்த மொழியில் இந்த புத்தகத்தை ஆல்ரெடி படித்ததுக்கு பிறகும் அவங்க சொன்ன பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து இந்த புத்தகத்தை இன்னொரு வாட்டி படிக்கணும் அப்படின்றது வந்து என்னுடைய ஆர்வமாக இருக்குது.